இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இலங்கையின் சமகால அரசியல் சட்ட சூழலில் தேசிய பாதுகாப்பு மற்றும் தனி மனிதனின் அடிப்படை உரிமைகள் ஆகியவற்றுக்கு இடையிலான முரண்பாடுகள் தொடர்ந்து விவாதப் பொருளாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் குறித்தோ அல்லது அந்த இயக்கம் குறித்தோ பேசுவது, கருத்து வெளியிடுவது பயங்கரவாதமாக வகைப்படுத்தப்பட முடியுமா? அவ்வாறு கைதுகளை மேற்கொள்ளும் அரசுக்கு சட்டம் தெரியாதா அல்லது தெரிந்தே சட்டத்தை ஆயுதமாக பயன்படுத்துகிறதா என்ற கேள்விகளை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் உரையில் நேற்றைய நாள் மிக தெளிவாக எழுப்பியிருந்தார். இலங்கையின் அரசியலமைப்பு, உள்நாட்டு சட்டங்கள் மற்றும் சர்வதேச மனித உரிமை உடன்படிக்கைகள் மற்றும் அரசின் மூலோபாய நோக்கங்களின் பின்னணியில் இந்த விடயத்தை விரிவாக பகுப்பாய்வு செய்ய முடியும். தலைவர் பிரபாகரனை பற்றி பேசுவது பயங்கரவாதமா? சட்டப்பார்வையின்படி ஒரு சித்தாந்தத்தை பரப்புவதோ, ஒரு வரலாற்று தலைவரை போற்றுவதோ, கடந்த கால இயக்கம் ஒன்றை பற்றி பேசுவதோ தானாகவே பயங்கரவாதமாக மாறிவிடாது. இதனை உள்நாட்டு மற்றும் சர்வதேச சட்ட கோட்பாடுகளின் அடிப்படையில் பின்வருமாறு விளக்கலாம். கருத்து சுதந்திரமும் நேரடி தொடர் கோட்பாடும். இலங்கை அரசியலமைப்பின் உறுப்புரை 14(1) A பிரிவின்படியாக ஒவ்வொரு குடிமகனுக்கும் பேச்சு மற்றும் கருத்து வெளியிடும் சுதந்திரத்தை உத்தரவாதப்படுத்துகிறது. உறுப்புரை 15(7) உபபிரிவின் கீழ் தேசிய பாதுகாப்பிற்காக இதற்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம். எனினும் அந்த கட்டுப்பாடுகள் தன்னிச்சையாக இருக்க முடியாது. சர்வதேச மற்றும் உள்நாட்டு சட்ட விழுமியங்களின்படி ஒரு கருத்து குற்றமாக அல்லது பயங்கரவாதமாக மாற வேண்டுமென்றால் அங்கு நேரடி தொடர்பு கோட்பாடு பூர்த்தியாக வேண்டும். அதாவது பேசப்படும் பேச்சு அல்லது கருத்து உடனடியாக வன்முறையை தூண்டுவதாக இருக்க வேண்டும். அது பொது அமைதிக்கு தெளிவான மற்றும் தற்போதைய ஆபத்தை விளைவிக்க கூடியதாக இருக்க வேண்டும். யுத்தம் முடிவடைந்து 17 ஆண்டுகள் கடந்துள்ள ஆயுத போராட்டங்கள் முற்றிலும் மௌனிக்கப்பட்டுள்ள தற்போதைய அமைதி காலத்தில் ஒரு தலைவர் பற்றியோ அல்லது இயக்கம் பற்றியோ தார்மீக ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ பேசுவது வன்முறையை தூண்டாதவரை அது வெறும் கருத்து மட்டுமே ஆகும். புகழாரம் சூட்டல் அல்லது பயங்கரவாதம். சர்வதேச மனித உரிமைகள் சட்டங்களின்படி, குறிப்பாக ICCPR உடன்படிக்கை, பயங்கரவாதம் என்பது பொதுமக்களை பீதிக்குள்ளாக்கும் நோக்குடன் வன்முறையை கையாளுவதை குறிக்கும். கடந்த கால வரலாற்று நிகழ்வுகளை அல்லது நபர்களை நினைவு கூறுவதோ புகழ்ந்து பேசுவதோ சட்டத்தின் பார்வையில் குற்றவியல் வன்முறைகளை தூண்டுவதாக அமையாது. எனவே அதனை பயங்கரவாதமாக வகைப்படுத்துவது சட்ட ரீதியாக செல்லுபடியாகாது என்றும் குறிப்பிட முடியும். அரசுக்கு சட்டம் தெரியாதா? அரசுக்கு சட்டம் தெரியாதா என்ற கேள்விக்கு இருவேறு தளங்களில் இருந்து விடையளிக்க வேண்டும். சட்டம் தெரியாததால் அரசு தவறு இழைக்கவில்லை. மாறாக சட்டத்தின் ஓட்டைகளை தெரிந்து தனது அரசியல் மூலோபாயத்திற்காக அரசு பயன்படுத்துகிறது என்பதே உண்மையாகும். சட்டத்தின் தெளிவற்ற தன்மை மற்றும் முறையற்ற பயன்பாடு. இலங்கையின் 1979ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் அவசரகால விதிமுறைகள் ஆகியவற்றில் உள்ள பலவீனமே அரசுக்கு சாதகமாக அமைகிறது. இந்த சட்டங்களில் பயங்கரவாதம் அல்லது பயங்கரவாதத்திற்கு துணை போதல் என்பதற்கான வரைவிலக்கணம் மிக விஸ்தாரமாகவும் தெளிவற்றதாகவும் காணப்படுகிறது. குறிப்பாக தெளிவற்ற வரைவிலக்கணம். அரசின் பயன்பாடு. எந்த ஒரு கருத்தையும் பயங்கரவாதம் என வியாக்கியானம் செய்ய முடிகிறது. மூலோபாய நோக்கம் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசியல் எதிரிகளை அச்சப்படுத்துதல். நீதிமன்ற பிணையின்மை. PTA-யின் கீழ் கைது செய்யப்பட்டால் நீண்ட காலம் பிணையின்றி சிறை வைக்கலாம். இது அரசுக்கு சாதகமானது. மூலோபாய நோக்கம் நீதிமன்ற விசாரணைகளின்றி தண்டிக்கும் ஒரு கருவியாக மாற்றுகின்ற தன்மை. இப்படியாக இது இருக்கும் நிலையில் அரசுக்கு சட்டம் தெரியாது என்பது அல்ல, மாறாக சட்டத்தை எவ்வாறு அடக்குமுறைக்கான ஆயுதமாக மாற்ற வேண்டும் என்பது அதற்கு நன்றாகவே தெரியும் என்பதையே இந்த கைதுகள் காட்டுகிறது என்றும் குறிப்பிட முடியும்.
அரசியல் தோல்விகளை மூடி மறைக்கும் மூலோபாயம். பொருளாதார நெருக்கடிகள், சமூக பிரச்சனைகள் மற்றும் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வுகள் வழங்க முடியாமை போன்ற அரசாங்கத்தின் அரசியல் தோல்விகளை மூடி மறைக்க பேரினவாத அரசியல் தளத்தில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற பிம்பத்தை எப்போதும் உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டிய தேவை அரசுக்கு உள்ளது. தேர்ந்தெடுத்து அமல்படுத்துதல். அரசாங்கத்தின் மீன்பிடி அமைச்சரோ அல்லது தமக்கு சாதகமான அரசியல்வாதிகளோ இத்தகைய நினைவு நாட்களில் பங்கேற்கும் போது சட்டம் பாயாது. ஆனால் சாதாரண தமிழ் மக்களோ அல்லது அரசியல் உரிமைகளுக்காக பேசுபவர்களோ, சங்கீதன் போன்றவர்கள் பேசும்போது சட்டம் பாய்கிறது. இது சட்டம் தெரியாமையினால் அல்ல, அரசியல் லாப நஷ்டங்களின் அடிப்படையில் சட்டம் பயன்படுத்தப்படுவதையே காட்டுகிறது என்றும் சொல்லலாம். அரசியல் முதுகெலும்பின்மையும் சர்வதேச அழுத்தங்களும். சர்வதேச அரங்கில், குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை போன்ற தளங்களில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்குவதாக அல்லது அதற்கு மாற்றீடாக சர்வதேச தரத்திற்கு அமைவான சட்டத்தை கொண்டு வருவதாக இலங்கை அரசு பலமுறை வாக்குறுதிகளை அளித்துள்ளது. இருப்பினும் உள்நாட்டு பேரினவாத வாக்கு வங்கிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தயாரில்லாத அரசியல் முதுகெலும்பெற்ற நிலைமையை தற்போதைய அரசும் தொடர்கிறது. பிடிஐ அமல்படுத்தாமல் இடைநிறுத்தி வைக்கும் தற்காலிக தார்மீக துணிச்சல் கூட அரசிடம் இல்லை என்பதை கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் உரை சுட்டிக்காட்டுகிறது. அரசின் மூலோபாய தோல்வியும் சமூக ஜதார்த்தமும். சட்ட ரீதியான அடக்குமுறைகள் மூலம் ஒரு மக்கள் கூட்டத்தின் கூட்டு நினைவுகளையும் அரசியல் அபிலாசைகளையும் அழித்துவிட முடியும் என்று அரசு நினைப்பது ஒரு பகற்கனவாகும். மக்களின் மனநிலை. யுத்தம் முடிந்து இத்தனை ஆண்டுகள் கடந்தும் தமிழ் மக்கள் மத்தியில் நிலவும் அரசியல் தீர்வற்று போன ஏமாற்றமே கடந்த கால அமைப்புகள் மற்றும் தலைவர்கள் மீதான தார்மீக பற்றை அல்லது அவர்கள் மீள வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை தோற்றுவிக்கிறது. அடக்குமுறை சட்டங்கள் மூலம் கருத்துக்களை தற்காலிகமாக நசுக்கலாமை தவிர அந்த எண்ணங்களை உருவாக்கிய அடிப்படையான அரசியல் மற்றும் சமூக பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. இது அரசின் சட்ட மூலோபாயத்தின் மிகப்பெரிய சித்தாந்த தோல்வியாகும். சுருக்கமாக கூறுகின்ற போது, தலைவர் பிரபாகரனை பற்றி அல்லது விடுதலை புலிகள் இயக்கம் குறித்தோ பேசுவது வன்முறை தூண்டாதவரை தற்போதைய சட்டங்களின்படியும் சர்வதேச மனித உரிமை விழுமியங்களின்படியும் அது பயங்கரவாதம் ஆகாது. அரசுக்கு சட்டம் தெரியாமல் இல்லை, சட்டம் தெரிந்ததன் விஸ்தாரமான அதிகாரங்களை அரசியல் சுய லாபத்திற்காகவும் தமிழ் மக்களின் அரசியல் குரலை ஒடுக்குவதற்காகவும் அது பயன்படுத்துகிறது. இத்தகைய தன்னிச்சையான சட்ட பயன்பாடு நாட்டின் சட்டத்தின் ஆட்சி என்ற தத்துவத்தை சீர்குலைப்பதுடன் நீண்டகால அடிப்படையில் இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை அல்லது உண்மையான தேசிய பாதுகாப்பையோ ஒருபோதும் ஏற்படுத்தாது என்பதை இந்த சட்டம் தெளிவுபடுத்துகின்றது. ஆகவேதான் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் எதிர்கொள்ளுகின்ற பயங்கரவாத தடைச்சட்டம் என்கின்ற பூத சட்டத்திலிருந்து இந்த நாட்டு மக்களுக்கு எப்போது விடுதலை? உண்மையில் சட்டம் பின்பற்றப்படுகிறதா? அரசு நாடகம் ஆடுகிறதா? மக்களின் உரிமைகள் தொடர்பான கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.